வாழ்க்கையில அடிப்படையான சாய்ஸ் ரெண்டு தான். ஒண்ணு கிடைக்கிறத ஏத்துக்கணும், இல்லாட்டி தேவைப்படுறத அடையிற முயற்சியில இறங்கி பெறணும். கிடைக்கிறத ஏத்துக்க விருப்பம் இல்லாதவங்க தங்களுக்கு வேணுங்கிறத அடையறதுக்கான முயற்சியில இறங்குறாங்க. அது ஒரு சிலரை கடைசியில ஆராய்ச்சியாளரா மாத்திடுது. அப்படி முயற்சியில இறங்கி ஆராய்ச்சியாளரா மாறின சிலரை பத்தி தான் இந்த வாரம் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது கார்த்திகேயன், மலரவன் அப்படிங்கிற ரெண்டு பேரோட கூட்டு முயற்சியில உருவான ஒரு இயந்திரத்தை பத்தி தான். வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எக்ஸ்ரே மிஷின்ஸில் வந்து ஒரு 8 வருஷமாக எனக்கு ஒரு நாட்டம் இருந்தது. ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக என்னோட அப்பா அவர் ஒரு டாக்டர் அண்ட் என்னோட மாமா அவர் எக்ஸ்ரே டெக்னீஷியன், நானும் சேர்ந்து ஒரு எக்ஸ்ரே மெஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தோம். எக்ஸ்ரே மிஷின்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஊட்டியில் ஒரு லேண்ட்ஸ்லைடில் ஒரு சுமாராக ஒரு 50 பேர் ஆக்சிடெண்ட்டில் தவறி ஒரு லேண்ட்ஸ்லைட் பள்ளத்தாக்கில் விழுந்துட்டாங்க. அந்த டைமில் எக்ஸ்ரே மெஷின் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஊட்டி ஜிஹெச்லேருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்திருந்ததுங்க. அப்போ அங்கே போய் நைட்டில் இறங்கி அந்த சர்வீஸ் பண்ணி முடிச்சிருந்தோம். பட் இருந்தாலும் உடனே வந்து அவங்களால டாக்டர்ஸ்னால அந்த எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்க்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபில்ம் தேவைப்பட்டது அண்ட் ரொம்ப குவாலிஃபைடு டெக்னீஷியன் அதுக்கு வந்து தேவைப்பட்டது. அது வந்து ஒரு உந்துதலாக எங்களுக்கு அமைஞ்சது. டிஜிட்டல் எக்ஸ்ரே மிஷின் சம்மந்தமாக ஒரு ஆராய்ச்சியும் அது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உந்துதல் கிடைச்சது. எங்களோட இனிஷியல் ரிசர்ச் டிஜிட்டல் எக்ஸ்ரே மிஷின்ஸில் இருந்தது எல்லாமே வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்காக தான் பண்ணாங்க. பட் ஆஸ் என்ஜினியர்ஸ் நானும் என்னோட பார்ட்னர் மலரவனும் ரெண்டு பேருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய எங்கள் கண்ணில் பட்டுது. கஸ்டமருக்கு தேவையான அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ரேவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு ஆட்டோமேஷன் மீதி இருக்கிறதுல எக்ஸ்போசர் இருந்ததுனால அதை வந்து டைரெக்டாக இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் கொண்டு போனோம். இப்போ எங்களோட எக்ஸ்ரே மிஷினுடைய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸ்ரேக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ரே கூட ஃபில்ம் பேஸ்டாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு படம் எடுத்து அதை வந்து அதனுடைய ரிசல்ட் பார்க்குறக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிடம் தேவைப்படுது. ஆனால் நம்மளோட மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஆப்ஜெக்ட் வச்ச உடனே 0.2 செகண்டில் இமீடியட் ரிசல்ட் வந்து நம்மளோட சிஸ்டத்துலேயே விழுந்துருது. இப்போ ரவா இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி பேக்டு ஃபுட்டாக தான் நம்ம எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுதுங்க. இப்போ இது வந்து பேக்கிங் ஆகும்போது ப்ராசஸ் ஆகும்போது பின்டெக்ஸ் ஆணி, இரும்பு சம்மந்தமான வேறு ஏதாவது ஸ்ப்ரிங்கு, ஸ்க்ரூஸு இதெல்லாம் வந்து மெஷின்லேருந்து கண்டு வர்றதுக்கு கூட சாத்தியக்கூறு இருக்குங்க. இது எல்லாம் கூட ஒருவேளை மேக்னெட் அதெல்லாம் வச்சும் கூட ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான வழி இருக்குங்க. அதை ஓவர் கம் ஆகியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்ணாடி எல்லாம் நம்ம எதையுமே தடுக்கவே முடியாது. இது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் கலந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பேக்கெட்டில் வந்து எக்ஸ்ரே மூலிமா மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து தடுக்க முடியுங்க. சப்போஸ் இப்போ இந்த பேக்குள்ளே வந்து இந்த ஆணி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா எங்களோட எக்ஸ்ரே சிஸ்டத்தில் எப்படி இமேஜ் வருது அப்படின்னு இப்போ நாங்கள் காமிக்கிறோம், பாருங்கள். இது வந்து அந்த பேக்குள்ளே வந்து பின்டெக்ஸ் ஆணி வந்து உள்ளே இருக்குது. அதை நமக்கு எக்ஸ்ரே கொடுக்குறோம் கட்டிட்டு இதில் அந்த ஸ்க்ரீனில் இப்போ நம்ம எடுத்து அடுத்த செகண்ட் ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் வந்துடுச்சுங்க. இது மாதிரியான பேக்கில் வர்றதை வந்து ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் கன்வேயர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய பேக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று கலங்கான பேக்கெட் வந்து போகிறத வந்து தடுக்கலாம். 100% இன்ஸ்பெக்ஷனை வந்து செஞ்சு நல்ல ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கிற மெஷினுடைய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏல பார்த்தீங்கன்னா 0 to 0.5 MA வரைக்கும் உண்டானதும், கேவிஏ பார்த்தீங்க அப்படின்னா 0 to 160 KVAக்கு உண்டான கெப்பாசிட்டியான மெஷின் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் எம்ஏவை பொறுத்தளவு நம்மளுடைய கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த படத்தில் வந்து வர்ற அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கேவிஏ அப்படிங்கிற பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழத்தோட சைஸ், அந்த சைஸை பொறுத்தளவு பெனட்ரேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேவிஏ வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணி கம்மி பண்ணி ஒரு ஷார்ப்பான ஒரு படத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியும். நம்ம மெஷினில் எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி ஜேபெக் ஃபார்மேட்டு, இன்னும் என்னென்ன ஃபார்மேட் வந்து கஸ்டமருக்கு தேவையோ அந்த ஃபார்மேட்லேயே நம்ம சேவ் பண்ணுறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை வந்து நம்ம மிஷினில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். மேங்கோ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்மளுடைய மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறேங்க.
ஏன் அப்படின்னா மேங்கோல பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஃபெக்ட், நேச்சுரல் டிஃபெக்ட் ஒன்று இருக்குங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பூச்சி இருக்குங்க. அந்த பூச்சியை வந்து அந்த பூச்சியோட நம்ம இப்போ அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பூச்சியை கொல்றதுக்கு உண்டான நேச்சுரல் எனிமீஸ் அங்க இல்லைங்கிறனால அந்த பூச்சியினுடைய வளர்ச்சி அங்க ஜாஸ்தி ஆயிட்டே போகும். அப்போ அவங்களால அந்த பூச்சியை அழிக்கவே முடியாம போகுது. அதனால இந்த பூச்சியோட வந்த சில மேங்கோஸ்னால நம்ம கண்டினியூ எக்ஸ்போர்ட் பண்றத 5 இயர்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின்ல ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது இமீடியட்டா அந்த பூச்சி இருக்கிறதோ டிஃபெக்ட் இருக்கிறதோ அதெல்லாம் இமீடியட்டா தெரியறதுக்குண்டான சாத்தியக்கூறு இருக்குங்க. இது வந்து எக்ஸ்ரே மேங்கோவோட ஒரு எக்ஸ்ரே. இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளையா ஒரு பகல் மாதிரி இருக்கு அதுல. அப்போ அது வந்து நாங்கள் எக்ஸ்ரே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு டிஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத யூகிச்சு நாங்கள் சொல்லறோம். பட் அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், நிஜமாவே அந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கான ட்ரையல் தான் இது. இந்த மேங்கோவோட ஆக்சுவல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதில் சர்ஃபேஸில் வேற எங்கேயுமே ஒரு கீரல்களோ தழும்புகளோ எதுவுமே இல்லை, நல்ல மாம்பழமாக இருக்கு. வெட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. உள்ளூர இருக்கக்கூடிய டிஃபெக்ட் தான் நம்ம எக்ஸ்ரே வந்து பார்த்து சொல்லியிருக்கு. சர்ஃபேஸில் எதுவுமே இல்லாத டிஃபெக்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு அலுமினியம் ப்ரெஷர் டை காஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் மெஷினிங் பண்ணின ஒரு காம்பனண்ட்டோட ஃபோட்டோகிராஃப் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இப்போ இதுவே வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்ரே இமேஜ் வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில கரும் புள்ளிகள் இருக்குது. இதுதான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அதில் இருக்கக்கூடிய போராசிட்டி. இது வந்து ஆக்சுவலாக டிஃபெக்ட். இந்த கரும் புள்ளிகள் எல்லாமே வந்து டிஃபெக்ட். இதில் ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் அக்செப்டபிளாக இருக்கும். பல லெவல்ஸில் அதிகமான பெரிய போராசிட்டிஸ் இருக்கும்போது அது வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷனிங் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமொபைல்லையோ மற்ற காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறக்கூடிய மிஷின்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்தோம்னாலுமே பல டிஃபெக்ட்ஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதை எலிமினேஷன் நம்மளால் பண்ண முடியுது. பட் இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆப்ரேட்டர் ஒரு நாளைக்கு சுமாராக ஒரு 1000 பீசஸ் இதே மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அவர் வந்து தொடர்ந்து அதே எஃபிஷியன்சியில அதை வந்து டிஃபெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அந்த டிஃபெக்ட்ஸை வந்து மிகைப்படுத்தி காமிக்கிறது, அந்த வேலைகள் பண்ணியிருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து அந்த அதே அலுமினியம் காம்பனண்ட்ல போஸ்ட் ப்ராசஸிங் செய்யப்பட்ட அதே அலுமினியம் காம்பனண்ட். இதுல ரொம்ப முக்கியமாக பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில டிஃபெக்ட்ஸ் வந்து இப்போதான் நம்மளால பார்க்கவே முடிகிறது. இப்போ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்ரே இமேஜை போய் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து அந்த ஸ்லைட் டிஃபெக்ட் இருக்கிற மாதிரி கூட தெரியலாம். ரொம்ப சின்ன லெவல்ல தான் அங்க வந்து டிஃபெக்ட் இருக்கிறதே தெரியுது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ரேலேயே வந்து பல வருடங்கள் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்னால தான் இந்த டிஃபெக்டை ஐடென்டிஃபையே பண்ண முடியும். நாங்கள் இனிமே செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஷினும் வந்து கஸ்டமருக்கு எது மாதிரியான ஆட்டோமேஷன் வேணுமோ அது மாதிரியான ஆன்லைன் 100% இன்ஸ்பெக்ஷன் செய்யக்கூடிய ஆன்லைன் டிஜிட்டல் எக்ஸ்ரே சிஸ்டம் வந்து நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு உண்டான வேலையில் தான் இப்போ இருக்கோம். அது வந்து 100% இன்ஸ்பெக்ஷன் ஆன் ப்ரொடக்ஷன் லைனுடைய டைமிங்லேயே போயிட்டு இருக்குங்க. நல்லது கேட்டதை பிரிச்சு பார்க்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது அனுபவத்தால மட்டும்தான் பெற முடியும். பொதுவான இந்த கருத்துக்கு எதிரா முதல் அடியை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம பார்த்த 2 பேரும்.